ஆமென். உங்களை யாருன்னே தெரியாதுன்னு திருப்பினவங்க எல்லாம் ஒரு காலத்துல வந்து இன்னாருன்னு சொல்றாங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, அதுக்கு காரணம் ஆமென், யாபேஸ் ஒருத்தரை நோக்கி கூப்பிட்டானே. ஆமென். இது நடக்கும். யாபேஸ் இருந்த பட்டணத்தின் பெயர் என்ன தெரியுமா? 2வது அதிகாரம் ஆமென் 55வது வசனத்தை வாசிங்க. யாபேசில் குடியிருந்த, ஆமென், அவன் இருந்த ஊருக்கு, அதான் தேவரீர் என் எல்லையை, எவ்வளவு ஒரு ஊரையே வாங்க வச்சுட்டார். பிறக்கும் போது துக்கம், ஆனா அந்த ஊரே இப்போ யார் பெயர்ல தான் அறியப்படுது? யாபேஸ். யாபேசில் குடியிருந்த. எப்படி எல்லையை பெரிது, அவர் பெரிதாக்கும் போது நம்ம அதனால ஆண்டவரை எனக்கு இவ்வளவு தாங்கன்னு கேட்க கூடாது, நீங்க பெரிதாக்குங்கன்னு விட்டுறணும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஊரே, அந்த கிராமமே, அந்த பட்டணமே, ஆமென், எவன் இந்த குடும்பத்துக்கே துக்கம் என்று சொல்லி ஒதுக்கப்பட்டானோ அவனுடைய பெயரால் அறியப்பட்டது. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். நமக்கு முன்பாக கர்த்தரை நிறுத்துவோம், நமக்கு மேலாக கர்த்தரை வைப்போம், அவரை நோக்கி பார்ப்போம். யாபேசின் வேண்டுதலுக்கு எப்படி தேவன் பதில் செய்தாரோ அதே போல இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான்: உங்கள் ஜெபத்துக்கும் கர்த்தர் பதில் செய்வார். உங்களை தெரிந்தும் தெரியாதுன்னு சொல்லிட்டு போனவங்க, ஒரு நாள் வரப்போகிறது, சிலரோடு கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறார். உங்களை வைத்து தங்களை அறிமுகப்படுத்தும்படிக்கு கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவாராக. விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி ஹல்லேலூயா. அற்புதம் செய்யுங்கப்பா. அப்படியே எழும்பி நிற்கலாம் ஆண்டவர் சமூகத்தில். ஆமென். உம்மைத்தான் அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் இயேசுப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. யாரை நோக்கி பார்க்க முடியும் ஆண்டவரே? நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க ஆண்டவரே. நல்ல தகப்பனே, அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா. ஆமென். உம்மைத்தான் இயேசுப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா. சரபல கபதனரா இயேசுப்பா, உம்மைத்தான். நம்முடைய கண்கள் அவரை மட்டும் நோக்கி இருக்கிறது. ஆமென். இயேசுப்பா, இயேசுப்பா, உம்மையன்றி யாரும் இல்லைன்னு சொல்லுங்க. ரெண்டு கைகளை உயர்த்தி கேட்கலாமா? நீங்கதான், நீங்கதான், வேற யாருண்டப்பா என்று எதிர்பார்த்து ஏசப்பா, நீங்கதான் ஆமென் என்று எதிர்பார்த்து நீர் சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு, நீர் சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு, ஹல்லேலூயா. யாபேஸ் மாதிரி கேட்கலாமா? கண்களை ஏறெடுத்து அற்புதம் செய்யுங்கப்பா. ஆமென். உம்மைத்தான் கேளுங்க, கேளுங்க. கர்த்தரால் உன் எல்லையை பெரிதாக்க முடியும். உன் சகோதரர்களை பார்க்கலும் உன்னை கனம் பெற்று நிறுத்த முடியும். ஏசப்பா, 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 நான் தான் காரணம்னு சொல்றாங்கப்பா, என்னாலதான் பிரச்சனைன்னு சொல்றாங்கப்பா.
யாபேசை கரம் பெற்றவனாய் மாற்றினீங்களேப்பா. சொல்லுங்க, நிந்தையும் அவமானமும் நிந்தை உங்க செட்டை நிழலிலே. வேற யார நோக்கி பார்க்க முடியும்? ஆமே, நிச்சயமாய் செய்வீர் என்ற அப்பா, நிச்சயமாய் செய்வீர். அல்லேலூயா. உங்க கரத்தை